இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது, நீங்கள் ஒரு மனத்தவராய் இருக்கிறீர்கள். மாற்றம், நாம் ஒரு மனத்தவராய் இருக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா, தந்தை மகன் தூய ஆவி ஒன்னாயிட்டாங்க. இறுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நற்கருணையின் வழியாக ஆண்டவர் கொடுக்குறாரு, ஃபாதர் கொடுப்பாங்க. இது கிறிஸ்துவின் திருவுணர்வு. நம்ம என்ன சொல்றோம்? ஆமென், நானும் ஒன்னாகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம செய்த குற்றம் குறைகளுக்காக மன்னிப்பு கேட்போம் அப்படி சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவோம்? எம்பாவமே எம்பாவமே எம்பாவமே. அப்போ பாவங்களை வெளியே தள்ளிட்டோம். இப்போ பாவங்களை வெளியே தள்ளின பிறகு இறைவார்த்தையை கேட்கிறோம். இறைவார்த்தையை கேட்ட பிறகு காணிக்கையாக நம்மையே ஒப்பு கொடுக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? நான் காணிக்கையோடு, அதாவது இறைவனோடு ஒன்றாக இருக்கிறேன். கடவுளுக்கு நீங்க என்ன காணிக்கை கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கடவுள் கொடுக்காத ஒன்றை உங்களால் கொடுக்க முடியுமா? பேதுருவை பார்த்து துன்பப்பட்ட இயேசு கேட்பார். அவர் போய் கெத்செமனி தோட்டத்தில் வேண்டிட்டு வெளியில வருவார். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தூங்கி உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவர் கேட்கறது என்ன கேட்பாரு? ஒரு மணி நேரம் கூட எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேங்க. அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு நம்ம கிட்ட? ஒரு மணி நேரம்னா இல்ல, கேட்கிறது நேரம். நீங்க காணிக்கையா என்ன கொடுத்தாலும் ஆண்டவருடைய வயிறு நிறையாது. கொடுக்கக்கூடியது என்னவென்றால் நேரம். இந்த நேரம் தான் நம்முடைய மனநிலையை அது சீர்படுத்தக்கூடியது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க மனநிலை மாறும். இப்போ கோயில்ல இருக்கிறீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கணும்? தூய்மையாக மாற்றப்படுது. ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு நம்ம வர்றோம். இப்ப வீட்டுக்கு போனோம்னா என்ன ஞாபகம் வரும்? முதற்படி எடுத்து வச்சோடனே பிரச்சனை மனசுல வந்துடும். இரண்டாவது, பலருக்கு வீடு சுடுகாடாக மாறிவிட்டது. ஏண்டா வீட்டுக்கு போறோம், இங்கே உட்கார்ந்துடலாமே, நிம்மதியா இருக்கே, இந்த அப்பத்தை மட்டும் கொஞ்சம் பெருசா பிரெட்டு மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்கே சாப்பிட்டு பேசாம உட்கார்ந்துடலாம், அது சின்னதா போச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள். காரணம் மனநிலை ஒரே மனநிலையாக இல்லை. இப்ப அருளானந்தருக்கு வருவோமே, அவர் பிறந்த ஆண்டு 1647. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார். இப்ப என்று அவருக்கு புனித பட்டம் கொடுத்தாங்க 1947. என்று இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததோ அன்றுதான் அவருக்கு புனித பட்டம் கொடுக்கிறாங்க. அப்ப அருளானந்தருடைய பிறப்பும் அவருடைய புனித பட்டம் கிடைத்த அந்த வருடமும் ஏதோ இந்தியாவிற்கெனவே அவர் பிறந்தது போல ஆயிடுச்சு. அதான் அந்த அருளானந்தருடைய உண்மையான ஒரு நிலை. அவருடைய இயற்பெயர் என்னது? ஜான் தே பிரிட்டோ. அருளானந்தர் அப்படின்ட்டு தமிழ் பெயரை வைக்கிறார். இப்ப இந்த பெயரை பிரித்து பார்க்க வேண்டும். அருள் கூட்டல் ஆனந்தம். அருள் எங்கு இருக்கிறதோ அங்கே இருள் இருக்காது, அங்கே ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் கபிரியல் வானதூதர் கன்னிமரியாளை சந்திக்கும் போது சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, என்ன சொல்வாரு? அருள் நிறைந்த பெற்றவர். அங்கன்னா ஆனந்தம் இருக்கு. அப்ப அவங்களுடைய மனநிலை எங்கு அருள் வரும்? இப்ப அருள் எங்க யாருக்கு வரும் என்றால் ஒரே மனநிலை. ஒரே மனநிலை யாரு கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு அருள் வரும். நம்முடைய மனநிலை சிதறடிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு மட்டுமே நம்ம 60,000 சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் ஓடி மறைகிறது. 60,000 சிந்தனைகள், 1-2 அல்ல, 100-200 அல்ல. இப்ப நீங்களும் நானும் 24 மணி நேரத்திற்குள்ளாக 60,000 எண்ணங்கள் ஓடி மறைகிறது. ஒரு செகண்ட்ல ஒரு எண்ணம் வரும், அடுத்த நொடியில் இன்னொரு எண்ணம் வரும். அப்படி இப்படி சிதறிக்கப்படும். காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காலைல 10 மணிக்கு நீங்க என்ன சிந்திச்சீங்க சொல்லுங்க? 11 மணிக்கு இப்ப கோயிலுக்கு வர்றதுக்கு 6:30க்கு என்ன சிந்திச்சீங்க? சரியா? கோயிலுக்கு போகணும்னு ஒரு நோக்கம் வந்துருச்சு, வந்தோம். இப்ப வரும்போது எத்தனை சிந்தனைகள் ஓடி மறைஞ்சிருக்கும். கோயிலுக்கு வர்றான், கோயிலுக்கு தான் வர்றான், ஆனா எத்தனை சிந்தனைகள் ஓடி மறை. அதே போல ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் ஓடி மறையக்கூடியது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி அருளாக மாற்றுவது?
ஒரே மனநிலைக்கு எப்படி கொண்டு வருவது என்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் தான். இணைய வேண்டும் ஆண்டவர் இயேசுவோடு. அவரோடு இணைந்து விட்டால் அவருடைய எண்ணமும் யாருடைய எண்ணமாக மாறிவிடும்? நம்முடைய எண்ணமாக மாறிவிடும். இப்ப நான் இயேசுடைய உடலை நான் கொண்டிருந்தால் என்னவாக முடியும்? அன்பு செய்ய முடியும், பொறுமையாக இருக்க முடியும், நான் உதவி செய்ய முடியும். அப்ப என்னுடைய உடல் என்னுடைய உடலாக மட்டுமே இருக்கிறது என்றால் செய்ய முடியாது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய இடம் உடல் என்னுடைய ஆலயம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த ஆலயமாக அந்த ஆலயத்தை நாம் சரி செய்தோம் என்றால் இயேசு என்ன பண்ணுவார்? நமக்குள்ள வந்து குடிகொள்வார். அப்ப குடிகொள்ளும் போது நாம இருக்க மாட்டோம். யாராக மாறுவோம்? இயேசுவாக மாறுவோம். அவர்கள் தான் புனிதர்கள். அதில் முக்கியமான நபர் தான் யாரு? இன்றைய நம்முடைய புனிதர் யாரு? நாம் உள்ளவை கொண்டாடுகிறார் அருளானந்தர் என்று சொல்லப்படக்கூடியவர். அவருடைய இடம் வேறு, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவருடைய பெற்றோர் அங்கே இருக்கிறாங்க, அவருடைய உடன்பிறப்புகள் அங்கே இருக்கிறாங்க, சொந்த மாநிலம் வேறு, சொந்த மொழி வேறு, எல்லாமே வேறு. தன்னுடைய மனநிலையை மாற்றுகிறார். யாருக்காக? இயேசுக்காக. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி இறைவனிடம் மன்றாடுங்கள். அன்று மன்றாடினார்கள். அருளானந்தர் அங்கிருந்து கிளம்பினார். அப்ப அருளானந்தருடைய வாழ்வு எப்படி கொடூரமானதும் இருக்கிறது. அப்படி ஒரு முகம். நம்ம புனிதர்களை ஏனோ தானோ அப்படின்னு வணங்கிறோம். புனிதர்களை புனிதர்களாக பார்ப்பது அல்ல. நாம் பல நேரங்களில் புனிதர்களை தெய்வமாக பார்த்து விடுவோம். பிரச்சனை எங்கதான்? அந்தோனியாரே காப்பாத்துங்க, காப்பாற்ற மாட்டார். அருளானந்தரே காப்பாத்துங்க, காப்பாற்ற மாட்டார். புரிதல் வேண்டும். வணங்குறோம், ஆனா வழிபட மாட்டோம். ஏன் வணங்குறோம் அப்படின்னா அவர்களுக்குள் யார் இருக்கா? அதனாலதான் வணங்குறோம். அவர்களுக்குள் இயேசு வந்ததனால்தான் அவர்கள் புனிதர்கள். அவர்களுக்குள் இயேசு மட்டும் இல்லைன்னா யாரு? சாதாரண மனிதர்கள். நாம் அந்தோனியாரிடம் உதவி கேட்கின்றோம். அவர் யாரிடம் கேட்பார்? பரிந்து பேசுதல். நீதிமான்களுடைய வேண்டுதல்கள் இறைவனுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் அந்த புனிதர்கள். அவ்வாறாக அருளானந்தருக்குள் இயேசு வந்தார். ஏனென்றால் அருளானந்தர் அவரோடு இணைந்தார், அருள் பெற்றார், ஆனந்தமாக இருந்தார். துன்பமும் துயரமும் அவருக்கு தங்கச்சிகள், ஏக்கமும் ஏமாற்றமும் அவருக்கு தம்பிகள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தில் ஆழம் கண்டவர் யார் என்றால் அவர்தான் அருளானந்தர் என்று சொல்லப்படுகிறார். அவர் மரபை நாட்டுக்கு வர்றாரு, போதிக்கிறாங்க. அவருடைய செயல்கள் பெரிதாக பேசப்படுகிறது. தடிய தேவர் என்பவர் 6 மனைவிகளை கொண்டிருக்கிறார். அவரை ஒருவரை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் மனம் மாறுகிறார். இப்ப பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இவரை மனம் திருப்பினதுனால தான் அருளானந்தருக்கு என்ன வந்துச்சு? கத்தி வந்துச்சு. ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, நீங்களும் இன்று மனம் மாறும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். சாமி, நான் கோயிலுக்கு போகாத போது நிம்மதியா இருந்தேன், பூசைக்கு வராத போது நான் சந்தோஷமா இருந்தேன், கோயில் பக்கமே நான் எட்டி பார்க்கல, அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனைகளே இல்லை. ஆனால் என்று நான் ஜெபம் செய்ய தொடங்கினேனோ, என்று பூசைக்கு வர்றேனோ, என்று நான் ஆலயத்தில் வழிபடுகிறேனோ, அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. ஏன்னா நீங்கள் மனம் மாறுவதை யார் விரும்பல? சாத்தான் விரும்பல. உங்களைய திருப்பி பழைய குருடி கதவை தொரடின்னு வருது. நீ போகாத, நீ போனா யார் தண்டிக்கப்படுவார்? நம்ம நல்ல வழிக்கு வந்தா யார் தண்டிக்கப்படுவார்? இன்னைக்கு இப்ப முதல் வாசகமே அதான். என்னன்னா, உன் எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரி தழலை குவிப்பாய். அதோடு முடிக்கல, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். அவ்வளவுதான். சாத்தான் வருது பாத்தீங்களா? அதான் வேண்டும். அருளானந்தரை பிடிக்கிறாங்க. அதை கட்டி வச்ச அடிச்ச இடத்துல ஆலயம் இருக்கிறது என்று காளையார் கோவில் என்னுடைய ஊர் தான். அங்கேதான் அருளானந்தரை புளியந்தோப்பு என சொல்லப்படக்கூடிய அந்த புளிய மரத்தடியில வைத்து கட்டி வைத்து அடிக்கிறார்கள்.
இரத்த வேர்வையில் சிந்திய இடம்தான் அந்த இடம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வையில் சிந்தினாரோ அதே போல புனித அருளானந்தரும் புளியந்தோப்பு எனப்படக்கூடிய புளிய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கட்டி வைக்கப்பட்டு இரத்த வேர்வை சிந்தினார். புனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக சாகடிப்பார்கள். உங்களுக்கு சிலுவை என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறேன். முடிவில் அருளானந்தரும் இயேசுவாக மாறிய அந்த சூழ்நிலை. அருளானந்தரை அவர்கள் சும்மா விடவில்லை. அங்க இருக்கிற கோயில்களில் கட்டி வைக்கிறார்கள். அவர் கோயில கட்டி வச்சிருக்காங்க, அந்த கோயில்களை இன்னும் திறக்கல. இப்ப என்னன்னா, அவரை கட்டி இழுத்து செல்லும் போது நல்லா கவனிங்க, ஒரு குதிரையில மனுஷனை கட்டி இழுத்துட்டு போனா எப்படி போக முடியும்? குதிரை வேகத்துக்கு போக முடியும். அவர் முன்கூட்டியே தளர்ந்து விட்டார். அவரை கட்டி கையை கட்டி இழுத்துட்டு போறான், குதிரை வேகமா போகுது. இவர் விழுந்து தரையோட தரையா நச்சு அரைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அருளானந்தருடைய அரைப்புகள் பட்டுக்கிறது. அதான் செம்மண் புனிதர்னு சொல்றோம். அவருடைய செங்குருதி விழுந்த இடங்கள். ஓரியூரில் மட்டும் அவர் செங்குருதி சிந்தவில்லை. ஓரியூர் என்பது அவருடைய இறுதி புள்ளி, இறுதி இரத்தத்தினுடைய இறுதி துளி விழுந்தது. மாறாக அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இரத்த துளிகள் பட தொடங்குகிறது. எல்லா இடமும் செம்மண்ணாக மாற்றம் பெறுகிறது. அவர் ஒரு இடத்தில் நிற்கிறார், ஒரு இடத்தில் தாகமாக நிற்கிறார். அம்மா தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறார். ஐயா, இங்க தண்ணிலாம் கிடையாது, இங்க வறண்ட பூமி, இது வறண்ட பூமி, இது புல்லூர், இங்க புல்லு மட்டும்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, வறண்ட பூமி. மோர்னா இருக்கு, தரவான்னு கேட்கும், குடுமா. உடனே அந்த அம்மா வீட்டில இருந்து அந்த மோரை எடுத்துட்டு வந்து அருளானந்தர் கையில கொடுக்கிறார்கள். அவர் குடிக்கிறார். துன்பப்பட்ட மனிதர், துன்பத்தில் இருக்கிறார், காயத்தோடு இருக்கிறார். அவர் சொன்ன வரம் வார்த்தை, இந்த புல்லூர் இனி நெல்லூர் என மாற்றப்படும், வருடம் வருடம் உங்களுக்கு விளையும், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்று வரையிலும் அந்த ஊரிலே 3 போக நெல் விளைச்சல் எடுக்கிறார்கள். எங்கு பஞ்சம் ஏற்பட்டாலும் அந்த ஊரில் பஞ்சம் இன்றும் ஏற்படவில்லை. இது அவருடைய வார்த்தை. இதை நான் சிலுவை பாதையோடு உங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்பேன். 8ஆம் ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா, எருசலேம் மகளிருக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆறுதல். நீங்க எனக்காண்டி அழுகாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காண்டி அழுங்க, உங்க குடும்பத்துக்காண்டி அழுங்க. அதே போல அருளானந்தரும் சிலுவை பாதை தான் அவருடைய பயணமாக இருந்தது. அந்த துன்பத்திலும் அவர் வரம் கொடுக்கிறார். இனிமேல் இது நெல்லூர் என பெயர் பெறும் என்று சொல்லுகிறார் அருளானந்தர். அப்படி அது பெயர் பெறுகிறது. இறுதியாக அவரை கட்டி இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இப்பதான் சிலுவைக்கு நீங்க வரணும். சிலுவையில ஏதாவது இலை தளிர் இருக்கா? ஏதாவது இலை முளைச்சிருக்கா? கழுமரத்துல என்ன மல்ல பெறாது? கழுமரத்திலையும் துளிர் விடாது. அது என்ன மரம்? வளரவே கூடாது என்று அதை செதுக்கப்பட்ட மரம். இங்கு இயேசு ஒரு சிலுவை மரத்தில் ஏறுகிறார், அங்கு அருளானந்தர் ஒரு கள்ளு மரத்தில் ஏற்றப்படுகிறார். இப்ப இதுல நடந்த ஒரு உச்சம் என்னவென்றால், இந்த சிலுவையும் கழுமரமும் என்னது குறிக்கிறது என்றால், நம்மை எதிர்ப்பவர்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மரம் போல் இந்த மதமும் தளிராது. இந்த மரம் எவ்வாறு தளிராமல் மொட்டையாக இருக்கிறதோ அதே போல் கிறிஸ்தவமும் அழிந்து விடும். இவன் நம்புகிற கிறிஸ்துவும் வளர மாட்டார், இதோடு இறந்து விடுவார். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம பார்க்கிற சிலுவையும் அதான். ஆனால் அதிசயம் என்ன? 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் வளர்ந்துருச்சு, இன்னையும் வளரும், இனிமே வளர்ந்து கொண்டே போகும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை கேட்கும் போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதீர்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதீர்கள். காரணம் சொல்றாரு, நீங்க கிறிஸ்தவனை விட்டுட்டீங்க அப்படின்னா அவன் சும்மா ஈசல் மாதிரி சுத்தி தெரிஞ்சு செத்து போயிடுவான். ஆனா நீங்க அவனை நசுக்குனீங்க, மூட்டை பூச்சி மாதிரி ஒருத்தனை நசுக்குனீங்கன்னா 100 பேர் எதிர்த்து வருவான். அப்ப நீங்க அவனை சும்மா விடுங்க, அந்த மதம் அழிந்துடும். அவனுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க, சொகுசானதை கொடுங்க, அந்த மதம் அழிந்து விடும். ஆனால் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதிலிருந்து அவர்கள் தள்ளிந்து விடுவார்கள். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றால் இது அறநெறி, இது ஒரு வாழ்வினுடைய பாதை. அப்ப அருளானந்தருடைய மனநிலையும் ஆண்டவர் இயேசுடைய மனநிலையும் பொருந்தி போகிறது. இன்று நம் ஆலயத்துக்கு வர்றோம், ஏன் வேண்டுதல் கேட்கப்படல? இன்னும் நம்முடைய மனநிலை யாரோடு பொருந்தல? இயேசுவோடு பொருந்தல.
நாம் வரம் கேட்கிறோம், ஏன் சாமி எங்களுக்கு கேட்கிற வரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு? குடும்பத்துல கண்ணீர், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு மனநிலையோடு இருந்தார்கள் என்றால், அப்ப ஒரு மலையை தூக்குறதுக்கு நம்மளால வலு இருக்காது. சரியா? துவைக்கிற துணி வச்சிருக்கிறோம் ஒரு வாளியில, அதை தூக்கணும், அம்மானால தூக்க முடியல. உடனே இங்க பையன் நிக்கிறான், என்ன சொல்றாங்க? தம்பி வாப்பா, 2 பேரும் சேர்ந்து தூக்குவோம். அப்ப ஒரு மனநிலைக்கு வரும்போது வாளி என்னவாயிருச்சு? எடை தெரியாது, எளிதாக மாறி விடுகிறது. இந்த குடும்பத்திலும் அதேதான். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு மனநிலையோடு இருந்தார் என்றால் பிரச்சனையை எதிர்க்க முடியும். நம்ம சின்ன பிள்ளைல வேடன் புறாக்களுக்கு வலை விரிக்கும் போது என்ன கதை படிச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு புறாவா பறக்குது, பறக்க முடியல. ஆனா இறுதியாக தலைமை புறா என்ன சொல்லுது? எல்லோரும் சேர்ந்து பறப்போம் அப்படிங்குது. வேனுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எல்லா புறாவும் பறந்து போகுது. ஒரே மனநிலை. இந்த மனநிலையில் நாமும் நிலைத்திருந்தோம் என்றால் அதுவே இயேசுனுடைய மனநிலையோடு இணைந்திருச்சு அப்படின்னா நாம் நிலையான கனி கொடுப்போம். அதே யோவான் 15:5 கடைசி வசனம் முடியும் பாருங்க, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நான் யாரோடு இணைய வேண்டும், இணைந்திருக்கிறேன் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாமியார் கிளி வளர்த்தாராம். ஒரு கிளி பார்த்தீங்கன்னா அந்தோனியார் வாழ்க அந்தோனியார் வாழ்கன்னு தூவம் போட்டுட்டு இருக்கோம். இன்னொரு கிளி பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வாழ்க இயேசு வாழ்கன்னு கற்பூரம் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பக்தியான கிளி அந்த ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு. செபஸ்தியான் ஃபாதரு இப்படி 2 கிளி பக்தியான கிளி வளர்க்குறாங்க அப்படின்னு. உடனே என்னவாகுது அப்படின்னா, அங்கிட்ட இருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க. இவ்வளவு பக்தியான கிளி எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போய் இந்த அம்மாவும் ஒரு கிளி வாங்குறாங்க. ஆனா வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க, அது வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. என்னென்ன கெட்ட வார்த்தை வருதோ வர்றவங்க பூரா திட்டுது, இருக்கிறவரே திட்டுது, கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த அந்த பெண்மணியையும் திட்டுது. உடனே இந்த பெண்மணிக்கு ஞானம் வந்துருச்சு. ஆகா, நம்ம ஃபாதர் 2 கிளி வளர்க்கிறாரு, பக்தியான கிளி. அந்த கிளியோட இந்த கிளியை விட்டுட்டோம்னா என்ன வாங்கிடும்? பக்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கொண்டு கிளியை கொண்டு வாசற்புள்ள வைக்கிறாங்க. தூவம் கட்டிக்கிட்டு அந்த கிளி நீ காமிச்சு பார்த்துச்சு பாருங்க. அந்த கிளிய இப்படி ஒரு பாரு, இங்கிட்ட ஒரு பாரு, இயேசுவ இங்கிட்ட ஒரு பாரு, அங்கிட்ட ஒரு பாரு, மொட்டுன்னு போட்டுச்சு தூவத்தை. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு கிளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கிளி கிளி கிளிங்க மணி வச்சுக்கிட்டு. இந்த ரெக்கட்டை தூக்கி மொட்டுன்னு அந்த கிளிக்கு ஒரு அடி. அதான் வேண்டுன வரம் கிடைச்சிருச்சுல. அது பெண் கிளி, இவங்க 2 பேரும் ஆண் கிளி. அதான் வேண்டுன வரம் கிடைச்சிருச்சுல. இன்னும் என்ன கிளிங் கிளிங்னு ஆட்டிக்கிட்டு இருக்க? கிளம்பு போவோம், திருமணத்துக்கு ஆள் வந்துருச்சு, கிளம்பு போவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இதான் நடக்குது. தேவைக்கு தொட்டுக்கிறக்கூடிய ஊறுகாயாக இறைவன் இருக்கிறார். தேவை முடிஞ்சிருச்சு, அருளானந்தர் கோயில க்ளோஸ். தேவை வருது, உடனே திருப்பயணம். தேவைக்கு இறைவனை தொட்டுக்கொள்ளக்கூடிய ஊறுகாயா இருந்தால் நம்ம மனநிலை அவரோடு ஒருமனப்பட்டு இல்லை. இப்ப இந்த கிளிகளும் நல்லா தான் இயேசு நாம சொன்னிச்சு, இயேசுக்கு நல்ல தூவம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இறைவனோட மனநிலையோட என்ன பண்ணல? வெறும் உதடுகளால் புகழ்ந்தது, உள்ளத்தால் பிரிந்து இருந்தது. நாம் யார்? இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களா, இல்லை உதடுகளால் மட்டும் இயேசு வாழ்க இயேசு வாழ்க என்று சொல்லி நாம் இயேசுவை அவமானப்படுத்தக்கூடியவர்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரே மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மோடு இணைந்திருப்பார். இல்லை என்றால் இறைவன் தனியா நமக்காக காத்திருப்பார் என்பதுதான் உண்மை. அருளானந்தரை கழுமரத்தில் ஏற்றவர் மட்டுமல்ல, அவர் இன்றும் நம்ம மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. ஒரு புனிதர் பட்டம் லேசா கொடுக்க மாட்டாங்க யாருக்கு. அப்படி வெட்டுகிற அந்த நபருடைய கல்லறையும் ஓரியூர்ல இருக்கு. வெற்றவர் வெட்ட போறாரு, வெட்ட முடியல, மனநிலை இல்லை. பல பேர் சொல்லுவாங்க கத்தி அதுக்கு மேல போக மாட்டேன்னு சொல்லிச்சு. கத்திலாம் ஒண்ணு போகலாம் இல்ல, இவருடைய மனநிலை வெட்ட மனசு வரல. ஏன் சொல்றேன்னா, நல்லவங்களோட பேசினா எப்படி மனசு மாறுவாங்கன்னு பாருங்க. வெட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் காலதாமதான், அவரு கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் அருளானந்தர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஆடு வளர்க்கிறது அழகுக்கு இல்லை, கோழி வளர்க்கிறது கொஞ்சிறதுக்கு இல்லை, 2மே அறுக்கிறதுக்கு தான். அந்த கணக்கா அருளானந்தரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவன் கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவரு சிறிதும் அச்சம் இல்லாமல் அந்த கத்தியை பார்க்கல, அவனுக்குள் இருந்த அந்த தீய மனநிலையை போக்குகிறார். தம்பி, நீ இத்தனை முறை எத்தனை பேரை வெட்டியிருப்படா சொல்ற. அவங்களுக்கும் வாழ்க்கை இருந்திருக்கும்ல,
அவங்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும்ல. அந்த குடும்பங்கள்லாம் உன்னை பார்த்துருக்காங்களா தம்பி அப்படின்னு கேட்கும் போதுதான் அவனை தொடுகிறான். அப்ப நம்ம எத்தனை குடும்பங்களை சிதைச்சிருக்கிறோம், எத்தனுடைய சாபங்களை நம்ம வாங்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணணும்னா, சொல்லுங்க சாமி, திருமுழுக்கு வாங்கு, இயேசுவை நம்பு, நீ நலமடைவாய், மனம் ஒத்து போகிறது. உடனே ஆட்கள் வந்துட்டாங்க. வந்த உடனேயே வெட்டு அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லை, வெட்டலைன்னா இவரை வெட்டிடுவாங்க. உடனே அவர் கத்தி போகுது, ஆனா முடியல, மனநிலை வரல. 2வது வட்டையும் போகுது, முடியல. 3வது வட்டையும் போகுது, முடியல. 4வது முறை அருளானந்தரே அந்த கத்தியை வாங்கி முத்தம் கொடுத்து, இப்பொழுது வெட்டு, நான் உன்னை மன்னிக்கிறேன். இதுவரை நீ வெட்டியவர்கள் உன்னை மன்னித்திருக்க மாட்டார்களா, மன்னித்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை விட்டு, இதுதான் சாட்சிய வாழ்வு, உன்னை நான் மன்னிக்கிறேன், இன்றோடு உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சக்கேயுக்கு சொன்னது போல இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அதே போல அருளானந்தர் சொல்லுகிறார் அவரிடம், நீ வெட்டு, உனக்கும் மீட்பு உண்டாகும், கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். உடனே அந்த கத்தி வெட்டுகிறது. பிறகு அதோடு விட்டுவிடவில்லை, அவர்கள் கழுமரத்தில் ஏற்றுகிறார்கள். கழுமரத்தில் ஏற்றுவது எதற்காக? அனாதை பிணங்கள். எப்படி கழுகு அந்த காகங்கள் எல்லாம் கொத்தி திங்குமோ அது மாதிரி கொத்தி திங்கிறதுக்கு தான் இவர் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் நல்ல மனிதராக இருப்பதனால் ஒருவரும் இவரை தொடரவில்லை. இறுதியாக அவருடைய தலை மட்டும் உருண்டு கீழே விழுகிறது. விழுந்த இடங்கள் எல்லாம் ரத்தமாக மாற தொடங்குகிறது. அன்பிற்கினியவர்களே, அருளானந்தர் போதித்ததுனால் மண் சிகப்பாயிருச்சு. ஆனா நம்ம மனம் இன்னும் என்ன ஆகல, மண் மனம் மாறிடுச்சு. மண் அருளானந்தரோடு இணைஞ்சிருச்சு. அருளானந்தர் இயேசுவோடு இணைஞ்சிட்டார். ஒரே மனநிலையில மாறிட்டாங்க. இப்ப அருளானந்தர் கோயிலுக்கு வந்தோமே, நம்ம முடிச்சுட்டு போகும்போது இணைஞ்சு போறோமா இல்ல பிரிஞ்சு போறோமா, பிரிச்சுட்டு போறோமா அப்படிங்கிறதுலதான் என்ன இருக்கு. அடுத்தவன் அவன் சொல்றேன், இவன் சொல்றேன், இங்க சொல்றான்னு நம்ம மனசை பிரிக்க பார்ப்பாங்க. பிரிஞ்சு போய்கிட்டு இருக்க கூடாது. இறைவனோடு இணைந்தாச்சு அப்படின்னா நாம் பிரிக்கப்பட மாட்டோம். நாம் பிறரையும் பிரிக்கவும் விரும்ப மாட்டோம். அனைவரும் இணைந்துதான் இருப்போம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன் பார்க்கவே மாட்டோம். சரி, அவன் மனநிலை அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம் அப்படி. ஏனென்றால் வெட்டியவரை மன்னித்தவர் அருளானந்தர். மண் மாறியது, நம்முடைய மனம் மாற வேண்டாமா? மாறுவோம், அருளானந்தரோடு இணைவோம். அருளானந்தர் இயேசுவோடு இணைந்திருக்கிறார். நாம் இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவோடு இணைந்திருந்தால் எதையும் செய்ய முடியும். ஆமாம்.